வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து காப்பியுடன் ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ராங்கான காப்பி குடிச்சாச்சு. இன்றைக்கி சண்டே ரொட்டீன் தான் பார்க்கலாம். காலைல ஏஞ்சி காஃபி குடிச்சிட்டு அதோடு வந்து குளிச்சுட்டு அதோட கார சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு தம்பி கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால் வந்து கவுச்சி ஒன்றும் செய்யலை எதுவுமே. அதனால் கார சட்னி தான் செய்தேன். வரமிளகா 10 போட்டுக்கலாம். அதோட சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கலாம். கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஊற்றி ஆட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. சூப்பராக சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பரான அல்டிமேட்டான ஒரு சட்னி. அதோட வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கின்னு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கின்னு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சுருளாக வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயிலே வதக்கிறதுனால தாளிப்பு போட்டலாம். அதோட இட்லியும் ஊற்றி வச்சுக்கலாம். சூப்பரான பஞ்சு போல் இட்லியும் கார சட்னியும் தக்காளி கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நானும் சாப்பிட்டாச்சு. 3 இட்லி வச்சு சூப்பராக கலர்ஃபுல்லான கார சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அதோடு வந்து ஃபுல்லாகவே பெருக்கி தழைங்கெல்லாம் கொட்டி போயிடுச்சு. அதெல்லாம் பெருக்கி எல்லாம் கொளுத்திட்டு அதோட வந்து தர்பூசணி வெயில் அதிகமாக இருந்ததுனால தர்பூசணி வெட்டி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்து அரிசி உலை போட்டாச்சு. 1/2 கிலோ போட்டாலே 2 டைம் வரும் எங்களுக்கு. அரிசி உலை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சாச்சு. தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 டைம் வந்து கழுவிட்டு அப்படியே வந்து சாப்பாடு வந்து ஒலா அடுப்புலேயே போட்டுடலாம். அதுக்குள்ளே வந்து கீரை வந்து நேற்றே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கழுவி எல்லாம் வச்சாச்சு. அதோட கீரை ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டு வாங்கினேன் 20 ரூபான்னு, அதை ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ எடுத்துக்கினே சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த யூடியூபர் அனைவருக்குமே வந்து ஒரு சல்யூட் அடிச்சுக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் அவங்க ஒரு யூடியூபர் நடத்துகிறாங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போகிறாங்கன்னு. நானும் ஒரு யூடியூபராகி நானும் எடிட் பண்ணுறப்ப தான் அந்த கஷ்டம் எனக்கு என்னான்னு தெரியுது. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஆட் பண்ணிக்கலாம். விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோலாம் எடுக்கிறப்பலாம் எனக்கு அழையே வந்துச்சு. நம்ம ஒரு கையால் வச்சு எடுத்துக்கினே நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறப்பலாம் எனக்கு அழையே வந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி நம்ம வேலைகள்லாம் செய்துன்னு வீடியோவும் எடுத்து போடுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு யூடியூபர்களுடைய நிலமை வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்து எனக்கு தான் தெரியுது. ரொம்ப கஷ்டம். அனைத்து யூடியூபர்களும் ஒரு சல்யூட் அடிச்சிக்கின்னு ரொம்ப நன்றியும் செலுத்துகிறேன். யூடியூப்பில் எவ்வளோ பேர் வந்து சமைக்க தெரியாதவங்க எவ்வளோ இதுவாக அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதோட பச்சை மிளகா வீட்லேயே தான் நான் வந்து பறித்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கீரை, பச்சை மிளகா ஆட் பண்ணி மூடி போடாத கடையணும். கீரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசுமை மாறாத அரைக்கீரை கடையெல்லாம் ரெடியாக செய்துன்னு இருக்கேன். அதோட சிறு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாச்சும் சிறு பருப்பு போட்டு கீரையில் கடைஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் கீரை. குக்கரில் போடாத அப்படியே வந்து சட்டியில் விறகடுப்பில் வந்து கீரை கடைய போகிறேன். கிராமத்து முறையில் கீரை கடையில் இப்படி தான் வந்து அந்த காலத்திலலாம் வந்து ஆயாங்க அதோட அம்மாலாம் செய்வாங்க. அதோட 2 கட்டி பூண்டி உரித்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா அந்த கீரைகள்லாம் வேகணும். அப்படியே கடைஞ்சிட வேண்டியதான். தகன்னு விறகு அடுப்பில் கடைஞ்சி சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு எதுவுமே வராது. அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருந்தது. அதோடு இது ஒரு என்ன காயின்னு சொன்னால் வெற்றலை வள்ளிக்கிழங்கு.
வெற்றலை வள்ளி கிழங்குன்றாங்க. அது வெத்தலை மாதிரியே இருக்கும். அந்த காய் சூப்பராக இருக்கும். இது எனக்கு வந்து என் அப்பா வாங்கின்னு வந்தார். அது வந்து நான் செய்யலாம் ஃபஸ்ட் டைம் தான் வெத்தலை வள்ளி கிழங்கு செய்கிறேன். அது எடுத்துக்கின்னு தேவைக்கேற்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கின்னு நல்லா கருணக்கிழங்கு டேஸ்ட்லேயே இருந்துச்சு. கொஞ்சம் காரலன்றதுனால புளி போட்டு இது செய்யணும். சூப்பராக இருந்துச்சு வெற்றலை வெள்ளிக்கிழங்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்து, அதனால சரி வீடியோ எடுத்து நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து போட்டு காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டாச்சு. வெற்றலை வள்ளிக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக அது பச்சை கலரில் வெற்றலை மாதிரியே தான் இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விடலாம். அதோட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கீரைக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட வந்து இந்த காய் வெற்றலை வள்ளிக்கிழங்கு வந்து நல்லா கொதிச்சாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த காரெல்லாம் போய்டும். அதை வடிகட்டிட்டு தான் வந்து வறுவல் செய்யணும். ஃபஸ்ட் டைம் இதான் செய்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வெற்றலை வள்ளிக்கிழங்கு கிடச்சா இதுமாரி செய்து பாருங்கள். கீரைக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். அதோட கல் சட்டியில் உப்பு போட்டு நம்ம வந்து கீரையை வந்து எடுத்து போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். இதோட வெயில் சீசன் ஆரம்பித்தோடு இதுமாரி கீரைகள்லாம் சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு ஹீட் இல்லாமல் இருக்கும். கீரைகளை வந்து இதோட அடிக்கடி இந்த வெயில் சீசனில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கீரை கடையில் வந்து களி கூட சாப்பாட்டு கூடலாம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக, இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டதுனால நல்லா கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ சூப்பராக பசுமை மாறாத அரைக்கிற கடையில் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் வெளியே போய்ட்டார். ஒரு கையால் வீடியோ அடிச்சுக்கின்னு தான் நான் வந்து சமையலும் செய்கிறேன், கடையிறேன். அந்த ஸ்டாண்டு வாங்கி வச்சிங்கன்னா அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதோட கடைஞ்சாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீரை கடைஞ்ச தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். யாராருக்கெல்லாம் கீரை குழம்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக அருமையான பசுமை மாறாத கீரை கடை ரெடி ஆயிடுச்சு. அதோட சாப்பாடும் விறகடுப்புலேயே போட்டாச்சு. அதனால் கேஸ்லேயே வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். அந்த சட்டியை கழுவி அந்த சட்டிலே வந்து தேவைக்கேற்ப வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே கீரை கறி மீன் ரசத்துக்கெல்லாம் வந்து கடுகு போட மாட்டேன். அப்போதுலேருந்து எங்கள் ஆயா எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அதுமாரி பாரம்பரியமாக நாங்கள் செய்துன்னு வரோம். சீரகம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான அருமையான பசுமை மாறாத கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதோட சட்டி அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு அழையே வந்துச்சு, கஷ்டமாக இருந்தது. இந்த கையால் எடுத்து இப்போ பையன் ஸ்கூல் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அவரும் வேலை வெளியே போயிட்டார். நானே ஒத்த கையாலே கடைஞ்சி இது பண்ணேன். கடைஞ்சி தாளிக்குது வீடியோ எடுத்துக்கினே நம்ம சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டைம் ஆகுது. அந்த டைமில் வந்து ஒரு நாள் வேலைக்கும் போக முடியல, அது டைம் ஆகி போகுது. அதோட போல் சாப்பாடு வடிச்சிடலாம். அதோட தம்பிக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்தேன். வந்து புதுசாக வந்து இந்த வெற்றலை கிழங்கு பிடிக்காதுன்றதுனால அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி செய்தாச்சு. சுட சுட ஆவி பறக்க சாதம், பசுமை மாறாத அரைக்கீரை கடையில் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்தாச்சு. சூப்பராக விறகு அடுப்புலேயே செய்தாச்சு. அதோட தேவைக்கேற்ப வந்து அந்த உருளைக்கிழங்கு வறுத்த கடாயில் தேவைக்கேற்ப வந்து
அந்த உருளைக்கிழங்கு வறுத்த எண்ணெயிலே வந்து இந்த வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய்லாம் கூட அதிகம் தேவையில்லை. இது சூப்பராக கருணைக்கிழங்கு டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இதை நாங்கள் செய்தோம். நீங்களும் கருத்து செய்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பொடியில் வந்து அந்த காய்கள் வந்து நம்மளுக்கு காய்ச்சிருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்படியே ஒருத்தர் வெங்காயம் ஏற்கனவே வந்து ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சாச்சு. அப்படியே வறுத்து வச்சு விடலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், மிளகாய்த்தூள், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு காரத்துக்கு காரசாரமாக கீரைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு காரம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அது போட்டேன். அதோடு முறுமுறுலாம் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா செம்மையாக இருந்துச்சு. கருணைக்கிழங்கு டேஸ்ட்லேயே இருந்துச்சு. சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு. அதோட புளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மன்னு இருக்கும் நாட்டில், அதனால் வந்து லைட்டாக புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சுரெல்லாம் வதக்க வேண்டியதான். நல்லா மொறுன்னு வெள்ளிக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகின்னு இருக்குது. அடி பிடிக்காத அளவுக்கு, ஏன்னா இரும்பு கடாயில் தான் செய்கிறது, அடி பிடிக்கல அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுன்னே இருக்கலாம். சூப்பராக அடி பிடிக்காத வெள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணி இறக்கி விடுறது. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தூவி இறக்கினா அருமையான வெள்ளிக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஆவி பறக்க சாதம், அரைக்கீரை பசுமை மாறாத அரைக்கீரை வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அதோட வெள்ளிக்கிழங்கு வறுவல். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, பாய்.